முன்னாள் முப்படை சார்ந்த வீரர்கள் இந்த ஏஜிஐஎஃப் பத்திட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அந்த எக்ஸிபிஷன் மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் மட்டும் போதாது, தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சமீபத்துல வர்ற நிறைய நண்பர்களுக்கு கூட அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய துணைவியாருக்கு தெரிய வருவதில்லை. அதாவது இதனுடைய எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. ரீசெண்டா ஒரு முன்னாள் படை வீரர் இறந்து விட்டார். அவருடைய டாக்குமெண்ட் செக் பண்ணும்போது தான் தெரிய வந்தது, அவருடைய 5 லேக் இந்த ஏஜி அமௌண்ட் கிடைக்க வேண்டிய அமௌண்ட். அவங்க அதை கிளைம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, அதை பத்தி தெரியாது அப்படின்னாங்க. அப்புறம் தான் அவங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம செக் பண்ணும்போது அவங்க எலிஜிபிலிட்டி இருந்தது. 5 லேக்ஸ் வாங்குறதுக்கு கிடைக்க அந்த பைசா வாங்கி கொடுத்தோம். இது மாதிரி இந்த யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும், ஒருவேளை அவங்க மரணம் அடைந்து விட்டால் எப்படி கிளைம் செய்வது அப்படிங்கிற பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கறது நம்முடைய நோக்கம். இதை பத்தி கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.